பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உன்னை சிட்சிக்கும் போது நீ அதை அற்பமா எண்ணாதன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. சிட்சிக்கிறது அப்படின்னா சில நேரங்கள்ல சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வாரு. சில போராட்டங்களை, சில தடைகளை, சில பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. அது ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம இந்த பாவமான காரியத்துல, இந்த ஆபத்துல நம்ம மாட்டிக்க கூடாதுன்றது நமக்கு நிறைய தடைகளை ஆண்டவர் கொடுப்பாரு. எனக்கு ஏன் ஆண்டவர் அந்த வேலை கிடைக்காம போயிடுச்சு, எனக்கு ஏன் ஆண்டவர் அந்த பொண்ணு கிடைக்காம போயிடுச்சு, எனக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த கடன் பிரச்சனை விடுதலையாக முடியல, நான் அந்த இடத்துல வட்டிக்கு கடன் வாங்கி இந்த லோனை கட்டிடலாம், இந்த இடத்துல கடன் வாங்கி அதை நான் பண்ணிடலான்னு பாக்குறேன், எனக்கு பணத்துல ஏன் எனக்கு உதவி செய்யாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கிறோம். பாத்தீங்களா, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, நீங்க எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களை சிக்ஷிக்கிறேன், தடை பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. ஏசப்ப நம்ம ஏன் சிக்ஷிக்கிறாருன்னா, நம்ம மேல அவர் அதிகமா பாசம் வச்சுக்கிட்டனால தான். ஏன்னா அவர் தாமே சோதிக்கப்பட்டதுனால, சோதிக்கப்படுகிற எவருக்கும் பலன் தரமா உங்க பிரச்சனைய ஆண்டவர் பத்துவாரு, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிய வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமீன்.